நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. எப்பா நீ 40 வருஷம் எங்கேயே உழைச்சி விட்டு இன்னைக்கு வந்து நான் உனக்கு உண்மையா இருப்பேங்கிற நீ நம்பிக்கிட்டு அப்படி நம்புறது அப்படின்னு சிவபெருமான் கேட்டுக்கணும்ல. ஏன்னா செய்ய வைச்சவனும் அவன் தான், அனுப்பினவனும் அவன் தான், உலகத்தை எல்லாம் இயக்கணும் சிவன் 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 ஈசன். அவனுடைய உத்தரவில்லாம ஒரு அணு கூட அப்படி ஆட முடியாது, அசைக்க முடியாது. அது சொல்றார். உடனே கேட்குறாங்க சமணர்கள் வந்து, சுவாமி உங்களை நாங்கள் கைது பண்ணணும், அரெஸ்ட் பண்றோம். யார? 65 வயசு நிரம்பிய ஒரு முதியவரை, எந்த நிறுவனத்துக்காக உழைச்சோரோ அந்த முதியவரை, அந்த தொண்டரை, எந்த பாவமும் செய்யாத, ஒரே பாவம் மதம், அங்கிருந்து இங்க மாறு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்தார். அவ்வளவுதான். ஏன்? அவன் கைவிட்டாச்சு, அதை போலியும் தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு யார் எங்க வேணாலும் போறோம் வர்றோம் சொல்றார். அப்படி காட்டும் போது